ஹாய் மக்களே! இன்னைக்கு நம்ம வந்திருக்கிறது ராவணேஸ்வரன் கோவில். சேலத்திலேயே ராவணனுக்குன்னு ஒரு கோவில் இருக்குன்னா, அது இங்க தான் இருக்கு. அகில உலகத்தையும், நவக்கிரகங்களையும் தன் காலுக்கடியில போட்டு ஆட்சி புரிந்த மிகப்பெரிய தமிழ் மன்னன் ராவணன். அவனோட கோவில் இந்த நிலைமையில இருக்குங்கிறத பார்க்கும்போது ரொம்பவே வருத்தத்தக்கதா தான் இருக்கு. இந்த கோவில் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பள்ளப்பட்டி ஏரிக்கு பின்னாடி முனியப்பன் கோயில் ஒட்டுன மாரி உள்ள வந்தீங்கன்னா, காந்தி சிலை இருக்கும். அதுல ஊர் மக்கள் வாழ்ற இடத்துக்கு பகுதியில தான் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. இந்த கோயில்ல பெரிய மரம் ஒண்ணு ஆக்குபை பண்ணி கோயில் இடிஞ்சு விழுவுற கண்டிஷன்ல இருக்கு. இந்த கோயில் ஒரு பிரைவேட் செக்டார்ல தான் இருக்கு. அவங்க தான் இந்த கோயில நிர்மாணம் பண்ணியிருக்காங்க. 50 வருஷத்துக்கு முன்னாடி. கிட்டத்தட்ட 76ல பண்ணியிருக்காங்க. அவர் எவ்வளோ விருப்பப்பட்டிருந்தா இந்த ராவணன் சிலைய இங்க நிறுவியிருப்பாருன்னு சொல்லி யோசிச்சு பாருங்க. இந்த கோவில நம்ம மீட்டு எடுக்கணும். கண்டிப்பா பண்ணுவோம். நம்ம உழவாரப்பணி டீம் சார்பா கண்டிப்பா இந்த கோயில உழவாரப்பணி பண்ணணும். நீங்களும் இதில சேரணும் அப்டின்னா, இத கண்டிப்பா வந்துட்டு கீழ தெரியிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. இத நீங்க புதுப்பிக்கணும்னு நெனச்சீங்கன்னா, இந்த கோவில் போகணும் அப்டின்னா, கீழ டிஸ்கிரிப்ஷன்ல இதோட லொகேஷன் மேப் குடுத்துருக்கேன். எங்களோட கைகோர்த்து இந்த கோயில மீட்டெடுக்க வாருங்க. ஒருவேள இந்த நிலத்தோட ஓனர் இந்த கோவிலுக்கு உண்டானவங்க வந்துட்டு செவ்வாப்பேட்டையிலயோ, அன்னதானப்பட்டியிலயோ தான் இருக்காங்க. அந்த கோயில்ல அந்த டீட்டெயில்ஸ் குடுத்துருக்காங்க. அந்த கிரில்லுல வந்து போட்டிருக்கு. அந்த கோயில் கட்டினவரோட பேரு, எல்லா டீட்டெயிலுமே போட்டிருக்கு. கல்வெட்டுமே இருக்கு. அவங்க கண்ணுல படுற வரைக்கும் இத வந்து ஷேர் பண்ணி விடுங்க. இந்த கோயில நம்ம கண்டிப்பா மீட்டெடுத்து விரைவில சரி பண்ணி ராவணேஸ்வரன மீண்டும் அருமையா பிரதிஷ்டை பண்ணி பார்ப்போம். பெருசு இருக்கும். நாங்கெல்லாம் இங்க குடி வராதுக்கு முன்ன இருந்தே சாமி இருக்குது. ஏய் கம்முனு தம்பி. அப்ப இருந்தா இருக்கு. அப்ப எல்லாம் காடு தான் இப்பதான் எல்லாம் வீடாயிருச்சு. ம், அப்ப பூரா காடா இருந்துச்சு. அப்ப ம். அந்த செட்டியார் வந்து இதை வாங்கி சாமி கொண்டாந்து வச்சுட்டு போயிட்டாருன்னு வச்சுக்க. யாருன்னா கிட்டத்தட்ட அந்த பக்கம் 25, இந்த பக்கம் 25, 50 வருஷம் ஆச்சு. அதான் 50